இன்றைய தினம் எங்களுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதிக்கு மக்களை சந்திக்க சென்றார்கள். ஒரு சொந்த தொகுதிக்கு மக்களை சந்திக்க சென்ற எங்களுடைய ராகுல் காந்தியை இந்த RSS துரோகிகள், பாஜகவின் துரோகிகள் வண்டியை மறித்து கொலை முயற்சி செய்துள்ளனர். நான் கேட்கின்றேன், இந்த இந்திய நாடு எங்கே போய்க் கொண்டிருக்கின்றது? இந்த நரேந்திர மோடி, இந்த அமித்ஷா, அங்கே ஆளுகின்ற முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் ஆகியோர் இங்கே என்னுடைய தலைவருக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பு கொடுத்துள்ளனர்? என் தலைவர் என்ன டீக்கடை வைத்தவரா? என் தலைவர் என்ன சோத்து பிழைப்புக்காக ரயில் ஏறி, திருட்டு ரயில் ஏறி டீ வித்தவரா? என்னுடைய தலைவருடைய வரலாறு தெரியுமா? பண்டித ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி அவருடைய வாரிசு. இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாடு 50 ஆண்டுகளுக்கு மேலாக சுபிட்சமாக இந்த நாட்டு மக்கள் இங்கே நடந்து கொண்டிருந்தனர். ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? ஒரு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படியாவது அவரை கொண்டு விட வேண்டும். மோடியே, நான் சவால் விடுகிறேன், என் தலைவனை நீ கொல்ல நினைத்தால் ஒன்னையும் கொள்வோம். பிரதமராக இருந்தாலும் சரி, நீ பிரதமராக இருந்து ஒன்று போனாலும் சரி, உன்னை சும்மா விட மாட்டோம். நாங்கள் எல்லாம் தேசிய ரத்தம் ஓடுகின்ற தோழர்கள், உறவினர்கள். என் தலைவன் ராகுல் காந்தியோட உறவினர்கள் நாங்கள். விடமாட்டோம். மோடி நாடு தொலைத்து விடுவோம் உன்னை. என் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லையா? யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றாய்? சினிமா நடிகைக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றாய். இந்த திருட்டு போய 106 நாள் ஜெயில இருந்தான் அமித்ஷா, அவனுக்கு பாதுகாப்பு. என் தலைவனுக்கு பாதுகாப்பு இல்லையா? நான் கேட்கின்றேன் மோடிய, ஒழுங்காக இந்த நாட்டை ஆண்டு கொண்டு குறைந்தபட்சம் உனக்கு என்ன எண்ணிக்கொண்டிருக்கின்றது உன்னுடைய ஆட்சி? அங்கே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் சாதாரண ஆள் கிடையாது. எந்த நேரத்திலும் மாறுவார்கள். உன்னை நம்பி வரவே மாட்டார்கள். ஒளிந்து போவாய். நீ எழுதி வைத்துக்கொள். எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் என்பது வரலாறு மிக்க காங்கிரஸ். ஆனால் உன்னுடைய பாஜகவோ RSSஓ எப்படி வந்த இயக்கம்? இந்த நாட்டு மக்களை திருட்டுத்தனமாக வந்த இயக்கம்தான் இந்த இயக்கம். ஓட்டை திருந்தாய நாயே, ஓட்டு என்பது ஒவ்வொரு குடிமகனும் உரிமை. அதை பறிக்கின்றாயே. நீ ஒரு மோடியா? நீ ஒரு பிரதமரா? யோசித்துப்பார், கொஞ்சம் யோசித்துப்பார். உனக்கு ஒரு டைம் தருகிறோம், ஓடிப்போ. என் தலைவன் மீது ஒரு சிறு துரும்பு வந்தால் கூட நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்பதை வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.